இந்த மருந்து எடுத்து தான் ஆகணுமா, என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மருந்து தேவையா, மருந்து தான் என் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருந்துகிட்டே இருக்கு. சைக்கோதெரபி கிளினிக் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரோட சிம்டம்ஸ்லாம் சொல்லும் போது அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா அவரோட ஒரு ஸ்ட்ரெஸ் என்னன்னா மெடிகேஷன் ஸ்ட்ரெஸ். மருந்து எடுத்துட்டு இருக்காரு கடந்த 15 வருடமா. எதுக்காகனா ஓசிடிக்காக. ஸோ ஓசிடில இருந்து ரெக்கவரி ஆச்சுன்னா இல்லை, ஆனா இங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று புதுசா உருவாயிருக்கு. அதுதான் மெடிஷன் சார்ந்த ஸ்ட்ரெஸ். தனக்கு மருந்து சாப்பிட்றதுங்கிறது பெருசா விருப்பம் இல்லை. ஆனா எவ்ரி மந்த் ரிவ்யூக்காக போகும்போது டாக்டர் கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்லிட்டா டாக்டர் ஏதோ ஒரு இடத்துல அதிகமான டோஸ் கொடுத்துருவாரோன்னு ஒரு பயம். அதனால பிரச்சனையை சொல்லாம நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி அதே டோஸை மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மருந்து சார்ந்து நிறைய இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாயிட்டே இருக்கு. நீங்க மருந்து மாத்திரையிலேருந்து வெளியில வரணும், மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஹியூமன் பீயிங்க்கான ஒரு பவர் ஒன்று இருக்கு. நமக்கு புரிதலுங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஒரு விஷயத்த புரியாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த இடத்துல எக்ஸ்டர்னலான கெமிக்கல் அப்படிங்கிற மருந்தை நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்டர்னலான கெமிக்கல் அப்படிங்கிறது புரிதல். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அவருக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா, மருந்து மாத்திரை பற்றி பெருசாக யோசிக்காமல் அவரோட பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தோம். அவர் ஸ்லோவாக செஷனுக்குள்ளே வர ஆரம்பித்தார். அவரோட 15 வருஷத்து பிரச்சனை மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவரோட மனசில் ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவர் ஓசிடி சிம்டம்ஸ்லேருந்து வெளியில் நல்ல லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஓசிடி சிம்டம்ஸ்க்காக நம்ம மருந்து மாத்திரையில் இருக்கோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிக்க வேணாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு நம்ப ஆரம்பிக்கலாம்.